வணக்கம். உங்கள் அறிவொளி சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சமூகத்தில் சேருங்கள். நடப்பதின் விரிவான முக்கியத்துவம். நடப்பது ஒரு எளிய உடற்பயிற்சி என்றாலும், ஆரோக்கியம், மனநலம், வாழ்நிலையின் தரம் ஆகியவற்றை மேம்படுத்துவதில் மிக்க பலன் கொண்டது. 1. உடல் ஆரோக்கியத்திற்கு பயன்கள். இதய ஆரோக்கியம். நடப்பது இரத்த ஓட்டத்தை சரியாக்கி, இதயத்திற்கும் நரம்புகளுக்கும் சிறந்த பயிற்சியாக அமைகிறது. இதய நோய்களை தடுக்கும் திறன் அதிகமாக உள்ளது. உடல் எடையை கட்டுப்படுத்தல். தினசரி நடைப்பயிற்சியால் கூடுதல் குருதிக் கொழுப்பை, கொலஸ்டரால் குறைத்து உடல் பருமனை சமன்படுத்த உதவுகிறது. எலும்பு மற்றும் மூட்டுகளின் வலிமை. நடப்பதின் மூலம் எலும்புகள், மூட்டுகள் வலிமை பெறுகின்றன. இதனால் வயதானவர்களுக்கு எலும்பு மண்டலத்தில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு குறைகிறது. 2. மனநலத்திற்கு பயன்கள். மன அழுத்தத்தை குறைக்கிறது. இயற்கையில் நடப்பது மன அழுத்தத்தை குறைத்து மனநிலையை அமைதியாக மாற்றும். புத்துணர்ச்சி மற்றும் கவனம். தினசரி நடை மனதுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. இது நினைவாற்றல் மற்றும் கவனத்தை மேம்படுத்துகிறது. 3. நோய்களை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும். நீரிழிவு. நடைப்பயிற்சியின் போது உடலில் இன்சுலின் உற்பத்தி அதிகரிக்கிறது. இது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது. உயர் இரத்த அழுத்தம். தினசரி நடை இரத்த அழுத்தத்தை குறைத்து உடலின் சீரான செயல்பாட்டை ஊக்குவிக்கிறது. முடக்குவாதம், ஆர்த்ரைட்டிஸ் சோகஸ்மெலி. நடப்பதின் மூலம் மூட்டுகளில் உள்ள நரம்பு செயல்பாடு சீராகிறது. வலி மற்றும் ஒப்பற்ற தன்மையை குறைக்கிறது. 4. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. எளிமையான நடைமுறை. நடைப்பயிற்சி சிறிய மாற்றங்களுடன் எல்லோராலும் மேற்கொள்ளக்கூடியது. அதற்காக ஜிம் அல்லது தொழில்நுட்ப உதவிகள் தேவையில்லை. பொது ஆரோக்கியம். நடைப்பயிற்சி உங்களை உற்சாகமாக, புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க உதவுகிறது, மேலும் நீண்டகால ஆரோக்கிய வாழ்விற்கு வழிவகுக்கிறது. 5. இயற்கையுடன் இணைந்து வாழ்வு. சூழல் அனுபவம். காலை அல்லது மாலை நேரங்களில் நடைப்பயிற்சி செய்வது பருவநிலையின் மாற்றத்தை உணர உதவுகிறது. மரங்கள், பறவைகள் மற்றும் இயற்கையின் அழகை ரசிக்க முடிகிறது. சுற்றுச்சூழல் ஒழுங்கு. நடைப்பயிற்சி செய்வதால் உடல் இயந்திரங்களின் பயன்பாட்டை குறைத்து சுற்றுச்சூழலின் மீது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தலாம். நடப்பதின் சீரமைப்புகள். 1. தினசரி 30 நிமிடங்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும். 2. சரியான காலணி அணிந்து நடக்க வேண்டும். 3. உகந்த நேரம் காலை அல்லது மாலை நேரம். 4. பாதசாரிகள் நடைபாதை அல்லது பூங்காவில் நடப்பது சௌகரியமாக இருக்கும். நடப்பது உடல் ஆரோக்கியத்தின் முதல் படி என்பது போல, தினசரி நடை உங்கள் வாழ்வை நலமுடன் மாற்றும் ஒரு அழகிய வழிமுறை. நன்றி நண்பர்களே. உங்களை அடுத்த வீடியோவில் தினசரி மாலை 7 மணிக்கு சந்திக்கின்றேன். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிரவும், இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள்.